ஹாய் ஹலோ vlog with Rifa. டுடே வித் ரிஃபா என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட லன்ச் மெனு தான். சவுத் இந்தியன் லன்ச் மெனு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இந்த பாவக்காய் ஆனதுக்கு இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பாவக்காவை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு லார்ஜ் சைஸ் பாவக்காய், அது கூட வெண்டைக்காவும் நம்ம சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி. அப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கடாய் வச்சுட்டு அதில் கடாய் சூடான அப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெயும் சூடான அப்புறம் கடுகு போடணும். கடுகு நல்லா வெடித்த அப்புறம் வெந்தயம் போடணும். வெந்தயம் நல்லா அந்த கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் வெந்தயத்தோட வாசனை வர ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது நம்ம வீட்டில் செஞ்ச கறிவடகம் வச்சுருக்கோம். அந்த கறிவடகத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளேவரும் இந்த ஆழத்துக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு வதங்கிட்டு இருக்கிறப்போ நம்ம வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இல்லை, நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். அதனால தான் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கருவேப்பிலையை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கருவேப்பிலையை போட்ட அப்புறம் நல்லா வதக்கணும். வதக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா 2 பழுத்த தக்காளி எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம அதையும் இப்போது இந்த வெங்காயத்தில் சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளியும் இந்த வெங்காயத்து கூட நல்லா சேர்ந்து வதங்கிடணும். நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சுற அளவுக்கு வதங்கணும். வதங்கினப்புறம் வெண்டைக்காவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எண்ணெயிலே தான் வெண்டைக்காய் வதக்கணும். அப்போ தான் கொல கொலன்னு இல்லாமல் வெண்டைக்காய் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வெண்டைக்காய் நல்லா வதங்கின அப்புறம் பாவக்காவையும் இந்த எண்ணெயிலே போட்டு தான் நம்ம வதக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லெண்ணெயில் நல்லா வெண்டைக்காவும் பாவக்காவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் பாவக்காயில் உள்ள கசப்பு தன்மை எல்லாமே போயிடும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த காய்கறிலாம் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்குறோம். காய்கறி எல்லாமே நம்ம போட்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கு கொஞ்சம் மசாலா மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆனியன், தக்காளி இதெல்லாமே நல்லா மசிஞ்சு இந்த வெண்டைக்காய் பாவக்காவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே ஆட் பண்ணி அந்த மசாலாவை ஆட் பண்ணும்போது அந்த பச்சை வாசலாம் போய் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அது கூட 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். மல்லித்தூள் வந்து வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான், குழம்பு பானத்துக்கு போடுற மல்லித்தூள் தான் இது. ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் மசாலா கருகிறதுக்கு முன்னாடியே லைட்டாக வதங்கினா போதும். எல்லா காய்கறியோடையும் சேர்ந்து அது மிக்ஸ் ஆன அப்புறம் நம்ம தண்ணியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா, வெஜிடபிள்ஸ், இந்த காய்கறி எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு மசாலா பக்குவத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 5 to 8 மினிட்ஸில் நல்லா இது கொதிச்சிடும். கொதிச்ச அப்புறம் இந்த டைமில் நீங்கள் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வைங்க. அது கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது 5 to 8 மினிட்ஸில் கொதிச்சிடும். கொதிச்சப்பறம் நம்ம வந்துட்டு இதில் புளி கரைச்சல் ஆட் பண்ணலாம். ஆனால் இப்போ வெந்துட்டுருக்கும் போதே நம்ம வந்து சைடில் அரிசி களைஞ்சி வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரிசியும் கொலையில் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு வேக வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
புளி கரைச்சலையும் ஊற்றியாச்சு. ஸோ அப்போ இந்த ஆணம் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு செக் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளி ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே அந்த நுர வர ஆரம்பிக்கும். அப்போவே நம்ம சிம் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய்லாம் கொஞ்சம் மேலே வர அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆணம் ரெடி ஆகிடும். நம்ம சைடில் அரிசி கலந்து எல்லாம் வச்சுருக்கு. அது சோறும் ஒரு பக்கத்தில் வெந்துட்டுருக்கு. சோறு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கீரை கூட்டு செய்ய போகிறோம். இன்றைக்கி நான் தண்டுக்கீரை தான் எடுத்திருக்கேன். இந்த கீரையை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஆல்ரெடி வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம சூடான அப்புறம் எண்ணெயும் காஞ்ச அப்புறம் நம்ம ஜீரகத்தை போட்டு நல்லா கொஞ்சம் பொரிய விடுறோம். ஜீரகம் பொரிஞ்ச அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வதங்கிட்டே இருக்கணும். ஓரளவு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா எடுத்து கட் பண்ணி அதில் போடுறோம். அதையும் ஒரு 2 நிமிஷம் பச்சை மிளகாவையும் வதக்கிட்டு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற கீரை அதில் போட்டு நல்லா வதக்கலாம். கீரை ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா மசிச்சு விடணும். மசிச்சு விட்டுட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அந்த டைம்லேயே நம்ம உப்பு போட்டு அதையும் வேக வச்சுட்டு ஒரு கீரை நல்லா மசிகிற வரைக்கும் வேக வச்சு எடுக்கலாம். ஸோ இப்போ கீரையும் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு தேங்காய் பால் அதில் ஊற்றி தேங்காய் பால் இப்போ நல்லா ஸ்டவ்வை சிம் பண்ணிடலாம். சிம் பண்ண அப்புறம் தேங்காய் பால் வந்து நல்லா திரிஞ்சு போயிடும். அப்படி தெரியாத அளவுக்கு சிம்லேயே வச்சு நம்ம ஒரு அந்த கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம இப்போது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கீரை கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அவரைக்காய் பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு எண்ணெய் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் சட்டி நல்லா சூடான அப்புறம் அதில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெயும் நல்லா சூடான அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் பொரிஞ்சு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட ஆரம்பிச்சிடலாம். வெங்காயமும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். அதையும் கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கழுவி கட் பண்ணி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காவையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவரைக்காய் நல்லா வதங்க ஸ்டார்ட் ஆகிடும். ஆல்ரெடி அந்த காய்கறி கழுவுனத்துலேயே அவரைக்காய் நல்லா ஒரு 5 நிமிஷத்தில் இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மூடி ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். உப்பு போட்டு மூடி வச்சு நல்லா வைக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ அவரைக்காய் நல்லா வெந்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம். அதையும் வந்து அவரைக்காயிலே போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடும். லாஸ்ட் ஃபைனலாக நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டமான சென்னக்குன்னி இறால் சம்பல் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் ஆல்ரெடி பெரிய இறால் முன்னாடி வாங்கியிருந்தோம். அந்த இறாலோட தலை வந்து எப்படி இருந்தாலும் வேஸ்ட்டாக தான் ஆகும். அதில் நிறைய முள் இருக்கிறதுனால அது நம்ம எப்படியும் அது சாப்பிட மாட்டோம், செஞ்சு சாப்பிட மாட்டோம். ஸோ அதை வந்து நம்ம வேறு மாதிரி யூஸ் பண்ணலாம். அது வந்து நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு கழுவி அதை வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நம்ம எப்போவுமே வச்சுக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டா அதை எடுத்து நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் அதை எடுத்து அது நல்லா எண்ணெய் சட்டியிலேயே எண்ணெய்லாம் ஊற்றாமல் எண்ணெய் சட்டியிலே வச்சு நல்லா வறுத்துட்டு அது கூட கொஞ்சம் இறாலையும் காய வச்சு எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதையும் காய வச்சு எடுத்துகிட்டு
அதையும் இந்த சட்டியிலே போட்டு நல்லா வறுத்துட்டு தீஞ்சிடக்கூடாது, தீயாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துடணும். பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் காஞ்ச மிளகாவையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தேங்காவை திருவி நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம். ஸோ அதையும் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸியில் விட்டு வறுத்து எடுத்தாச்சு. இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி கொரன்னு பவுட்ரு மாதிரி திப்பியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்ச அந்த சென்னக்குனி இறால் எடுத்து வச்சுக்கலாம். அது நிறையா இருக்கிறதுனால நான் அதை திருப்பி ஸ்டோர் பண்ணி தான் வைக்க போகிறேன். இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் அதை போட்டுக்கலாம். போட்ட அப்புறம் அது கூட திருவின தேங்காவையும் போட்டுட்டு மல்லிக்கீரை கொஞ்சம் வெட்டி போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் போடலாம். ஆனால் நான் இன்றைக்கி காஞ்ச மிளகா போட்டிருக்கிறதுனால பச்சை மிளகாய் இன்றைக்கி நான் போடல. பச்சை மிளகா போட்டாலும் இன்னும் வாசமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தேங்காய் திருவல், மல்லிக்கீரை இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் அந்த இறாலோடு சேர்த்து நம்ம அந்த இறால் பவுடரோடு சேர்த்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்மளுக்கு தேவையான அதில் உப்பு இருக்கும். பட் நம்ம உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம இந்த டைமில் உப்பையும் கொஞ்சம் ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்து ஓகேவா இருந்துச்சுன்னா விட்டுடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இந்த சம்பல். இது வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கணும், ஃப்ரெஷ்ஷான வெங்காயம் நல்லாயிருக்கும். இது அப்படியே வெங்காயம், தேங்காய், இறால் பவுட்ரு, கொஞ்சம் உப்பு, மல்லிக்கீரை இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணால் இந்த சம்பல் ரெடி ஆகிடும். இது இன்றைக்கி இப்போ செய்கிறோன்னா இன்றைக்கி மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். தேங்காய்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டுருக்கிறதுனால அதை நம்ம திருப்பி யூஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த சம்பல் இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. குக்கிங் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் ஒயிட் ரைஸ் எடுத்து போட்டுக்கலாம். இப்போது அது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அவரைக்காய் பொரியல், கீரை கூட்டு, தேங்காய் சம்பல், பாவக்காய் காரக்குழம்பு ஆனோம் எல்லாத்தையும் போட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்